ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம மரவள்ளி கிழங்குல ஒரு வடையை பண்ணிடலாமா? அதுக்காக நான் மரவள்ளி கிழங்கு 3 எடுத்திருக்கேன். அது தோல் சீவிட்டு அது ஃபுல்லாகவே நான் அது மாதிரி துருவி வச்சுருக்கேன். இது மாதிரி துருவி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை துருவினதை ஒன்று நீங்கள் கிரைண்டரில் போட்டும் ஆட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சிலையும் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுங்க. நான் மிக்சியில் போட்டு ட்ரை பண்ணேன், பட் எனக்கு செட் ஆகலை. நிறைய இருக்கிறதுனால நான் கிரைண்டர்லேயே போட்டேன். போடும்போது ஒரு டேஸ்ட்டுக்காக எனக்கு பூண்டு ஸ்மெல் பிடிக்கும், அதனால் நான் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு பூண்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதுவும் இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும். அரைச்சி இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா நான் 3 மரவள்ளி கிழங்கு எடுத்ததால் நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூடயே சாப்பரில் போட்ட வெங்காயம் 2 ஸ்லைஸ் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. நான் இதில் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூடவே நான் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா நான் ஒன்றே ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா குட்டி பசங்க இருக்காங்க, அவங்களும் சாப்பிடுவாங்க. ஏன்னா இது நார்மலாகவே சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும், பட் ஒரு காரத்துக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட ஒன்று சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம வடைக்கு தட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டி உள்ளே போட்டுருங்க. இது நல்லா குக் ஆகணும். ஏன்னா எல்லாமே நான் பச்சையாக தான் சேர்த்துருக்கேன். மரவள்ளி கிழங்கும் பச்சையாக தான் இருக்கும். அதை நான் வேக வச்சுலாம் சேர்க்கல. அதனால இது நல்லா வேகணுங்க. ஒன் சைடு ஒரு பக்கம் 4 to 5 மினிட்ஸ் வேகட்டும். ஸ்லோலியே குக் பண்ணுங்கள். ஹையில் வச்சிங்கன்னா திரிஞ்சிரும். அதனால ஸ்லோலியே குக் பண்ணுங்கள். இந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ், அந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ், 2 பக்கமும் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோலியே குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு ஒரு ரெட்டிஷ் கலரில் வர மாதிரி இது சுட்டெடுங்க. இது நல்லாவே இருக்குங்க. சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி சுட்டு காட்டுங்க, திருப்பி திருப்பி கண்டிப்பாக பசங்க கேட்பாங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த வடையை ட்ரை பண்ண சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த வடை குக் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா இது இந்த மாவு ஒரு மாதிரி கிழங்கு இருக்கு இல்லையா, அதனால் இந்த உள்ளே இருக்கிற குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதேமாதிரி உள்ள மாவு பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ நான் அது அந்த கடாயோடையே ஒட்டிக்கும். இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி பொறுமையாக தள்ளினீங்கனாலே அது வந்துடும். நீங்கள் ரொம்ப போட்டு கலண்டிங்கன்னா அது உடஞ்சிரும். உடஞ்சிச்சின்னா அது அப்படியே திரியாக வந்துடும். அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். இது சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா வடை மாதிரி இந்த மாதிரி ரெடி